Hi friends, Saravana from Redis. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூனிகார்ன் ஹோண்டா யூனிகார்ன் வந்து மோனோ ஷாக் வரும். மோனோ ஷாக் இருக்கிறதுனால சைட் பாக்ஸ் வந்து மாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய வண்டியில மாட்டிருப்பாங்க, ஆனா வந்து அது ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்காது. இப்போ வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணா நல்லா இருக்கும் அதுதான் இன்னைக்கு வீடியோ காட்ட போறது. பாருங்க, ஒரு வண்டி பாக்ஸ் மாட்டிருக்காங்க ஆல்ரெடி. பாக்ஸை பாருங்க, இதுமாரி ஃபிட்டிங் பண்ணி பாக்ஸ் வந்து இப்படி தொங்கி போயிருக்குது பாருங்க. இது கூட இருக்கக்கூடாது பாக்ஸு. இப்போ நம்ம மாட்ட போகிறோம், எப்படி மாட்ட போகிறோன்னு மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீட் லாக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாக் ரிலீஸ் பண்ணோம்னா லாக் ஓப்பன் ஆகிடும். சீட்டை கழட்டணும். சீட்டை கழட்டி இந்த பாக்ஸு பாருங்கள் ஃபிட்டிங் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபிட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பாருங்க. பாக்ஸை பிரித்து ஃபிட்டிங் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வெல்டிங் பண்ணியிருக்காங்க கிளாம்ப் வச்சு. இந்த கிளாம்பு கட்டாயிருக்கு. அதே போல் இது உள்ள ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுமாரி பண்ணியிருக்காங்க. இதுமாரிலாம் பண்ணாமல் வண்டியில் டேமேஜ், அதாவது ஃபைபர் எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம இப்போ பாக்ஸ் மாட்ட போகிறோம், சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணிட்டு கட்டுறோம் பாருங்கள். இது ரொம்ப வருஷம் தான் மாட்டியிருக்காங்க. பாக்ஸுக்கு சைஸு கிளாம் ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 இன்ச்சு தேவைப்படுது. இங்கே வரணும் ஃபிட்டிங் கரெக்டாக 12 இன்ச்சில் வந்து ஃபிட்டிங் வரணும், ஓகேங்களா? அதுக்கேற்ற மாரி ஒரு சட்டத்தை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த சட்டம் கரெக்டாக சைலன்சர் ஃபிட்டிங்கில் ஒரு ஹோல்ஸ் வரும். இங்கே மேலே ஃபிட்டிங் வந்து இது ஒரு ஃபிட்டிங் ஜாயின் பண்ணணும். நம்ம இதை எப்படி ரெடி பண்ண மாட்டோம் பாருங்கள். இங்கே ஒரு ஹோல்ஸ் போடணும், 13 சைஸ் ஹோல்ஸு. என்கிட்ட ட்ரில்லிங் இல்லை. ட்ரில்லிங் ஏதாவது ஒரு காரணத்தினால தான் கன்லேயே போடுறேன். ட்ரில்லிங்கில் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த போல் இருக்கும். கன்னில் போட்டால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதான் நம்மளுக்கு தேவை. ஹோல்ஸ் மறைய போகிற இடன்றதுனால கன்னில் போடுறேன். நீங்கள் ட்ரில்லிங்கில் போட்டுங்க, அதான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஃபிட்டிங் வந்து சைலன்சரில் ஒரு ஃபிட்டிங் கொடுத்தாச்சு. இது ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ்க்கும் ஒரு ஃபிட்டிங் கொடுக்கணும். அதே போல் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது நான் மேலேருந்து தான் கொடுத்து வரணும். ஹோல்ஸ்லேருந்து போல்டு போட்டு இது ஆல்ரெடி கொடுத்துருக்கறனால இதுலேருந்தே ஒரு கிளாம்பு கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? இது வந்து ஃபிட்டிங் வந்து இப்படி அழுத்தி பிடிக்கிறதுக்கு, இது அப்போ தான் வைப்ரேட் ஆகாது. இந்த ஃபிட்டிங்லேருந்து இதுக்கு ஒரு கிளாம்பு இப்படி டைட்டாக கொடுக்கணும் இந்த வண்டிக்கு. ஏன்னா இந்த வண்டிக்கு மட்டும் ஏகப்பட்ட கிளாம்ப் செக்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இங்கேருந்து எல்லாம் கொடுத்துருக்கேன். இது ஒரே கிளாம்பாக போடலாம் நம்மக்கிட்ட, நம்மக்கிட்ட கிளாம்பு இது போல் கிளாம்பு ஒரிஜினாலிட்டியாக இல்லை அப்படின்னும் போது இப்போ நான் ஒர்க் ஷாப்பை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா கடையில் பார்த்துறதுக்கு யாரும் இல்லை. அதனால் இதுக்கு ஒரு ஜாயிண்ட் ஒரு கிளாம்பு ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த ஃபிட்டிங் கொடுத்துட்டு அதே போல் இங்கே ஒரு ஃபிட்டிங்கு. இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணதை உங்களால் அதாவது என்னால் காட்ட முடியலன்னா எனக்கு கூட யாரும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, சரிங்களா? அதனால் இதெல்லாம் நான் ஃபிட்டிங் பண்ண சொல்ல உங்களுக்கு எப்படி வரும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் மற்ற வண்டியில் பாருங்கள், யூனிகார்ன்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சரியாக இருக்காது. ஒன்று, ரெண்டாவது இந்த பாக்ஸ் ஃபிட்டிங்கை மட்டும் பாருங்கள், பக்காவாக இருக்கும். இதேமாரி உங்கள் வண்டிக்கு நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. பாருங்கள், கொஞ்சம் பாக்ஸோட ஃப்ரேம் வந்து மாட்டியாச்சு. பாருங்கள், எல்லா போல்ட்டுக்குமே வந்து டபுள் வாஷர், உள்ளே வெளியே எல்லாத்துக்குமே. இது பாருங்கள் ஃபிட்டிங் பாருங்கள். இது வந்து ஒரே கிளாம்பாக போடலான்னு பார்த்தேன் நான். ஒரே கிளாம்பாக போட முடியல என்னால் இப்போ ஒர்க் ஷாப் விட்டு வெளியே போக முடியல. அதனால் டபுள் கிளாம்பாக ஜாயின் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் பாருங்கள், இந்த பிளேட் வந்து 1/4 இன்ச்சு பிளேட், அதாவது 1/4 இதை. அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக போட்டிருக்கோம். எல்லா போல்ட்டுக்குமே டபுள் வாஷர் போடணும். அப்போ தான் வந்து போல்டு நல்லா டைட் ஆகும், ஓகேங்களா? அதை பாருங்கள், இப்படி ஆட்டினா கூட ஆடாது, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்த்துங்க. இது அடுத்து பாக்ஸை ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு பாருங்கள், இந்த ஷீல்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து ஒரே ஈவனாக வச்சு மாட்டுறது, சரிங்களா? பாருங்கள்,
பாக்ஸோட ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிச்சு. பாக்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாட்டுறதுக்கு லெவல் எப்படி இருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், அதே போல் பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கரெக்டாக இப்படி இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கிராஸாக இருந்தால் கூட இந்த இடம் வந்து இப்படி தூக்கி இருந்தால் கூட மேலே காலை வச்சு ஏறினாங்கன்னா கீழே அமுங்காமல் இருக்கிறதுக்கு தான் இதுமாரி தூக்கி வச்சுருக்கிறது. சரிங்களா? இதுமாரி உங்களுக்கு பாக்ஸ் மாட்டினா வாங்க பாருங்க, ரெடில்ஸ் வாங்க. கரெக்டாக 2 பேர் உட்காந்தாலும் பின்னாடி கால் போட்டு உட்காரத்துக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ரெடில்ஸ் வாங்க, நம்ம கடையில் நம்ம பண்ணி தருவோம். அதே போல் பாக்ஸ் மாட்டினா உடனே முடியாது, வண்டி விட்டு போங்க. வண்டி விட்டு போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஆகும். நான் பண்ணி தரேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி.